இந்தியாவோட சுதந்திர தினம் எப்போ அப்படின்னு கேட்டா ஆகஸ்ட் 15 அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். ஆனா டெக்னிக்கலா பிரிட்டிஷ் இந்தியா சுதந்திரம் கொடுத்தது தான் ஆகஸ்ட் 15. பிரெஞ்சு இந்தியாவிடம் இருந்து சுதந்திரம் பெற்ற தினம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு, இது குறித்து தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பிரெஞ்சு இந்தியானாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி புதுச்சேரி. புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திர மாநிலத்தில் உள்ள யானம், கேரளாவில் உள்ள மாஹே, இந்த 4 பிராந்தியங்களும் 1947 இந்தியா விடுதலை பெற்ற போதும், அதாவது பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து விடுதலை பெற்ற போதும் பிரெஞ்சு ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு பகுதியாகவே இருக்கிறது. தொடர்ச்சியாக அவங்களுடைய ஆட்சியும் நடைபெற்று வருது. அப்போதைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு பல முறை முறையிட்டும் அது நடக்காம இருக்குது. இந்நிலையில் தான் பிரான்சில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள், குறிப்பாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, அவர்களுடைய மக்கள் பிரதிநிதிகளும் சரி இணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்தியா எப்படி விடுதலை அடைந்ததோ அதே போன்று புதுச்சேரியும் விடுதலை அடைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறுது. சரி, நம்ம போராட்டம் மட்டும் நடத்தினா பத்தாது, மக்கள் பிரதிநிதிகள்லாம் இணைந்து ஒரு வாக்கெடுப்பும் நடத்த வேண்டும். நம்ம ஓட் போட்டு யாரு மெஜாரிட்டியா இருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் புதுச்சேரி பிரான்ஸோட இருக்கணுமா அல்லது இந்தியாவோட இணையணுமா அப்படின்னு ஒரு வாக்கெடுப்பு நடத்தலாம்னு திட்டமிடுறாங்க. அதற்கு அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு இடம்தான் இந்த கீழூர் கிராமம். கீழூரில் உள்ள அருங்காட்சியகத்தில் தான் நம்ம இப்ப இருக்கிறோம். கீழூரை எதற்காக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, கீழூர் அப்படிங்கிறது கீழூரோட இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய பகுதி புதுச்சேரியாகவும் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாடாகவும் இருக்குது. அப்போ பிரெஞ்சுக்காரங்க எதிர்த்தா கூட, அதாவது அரெஸ்ட் பண்ண முற்பட்டா கூட தமிழ்நாட்டிற்கு நம்ம தப்பி ஓடி விடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காகத்தான் எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் ஒன்று கூடுறாங்க. 2 ஆப்ஷன் கொடுக்கப்படுது. ஒன்னு, பிரான்ஸோட இணைக்கணுமா அல்லது இந்தியாவோட இணைக்கணுமா அப்படிங்கிற ஒரு வாக்கெடுப்பு நடத்துறதுக்கான ஒரு யோசனை சொல்லப்படுது. மொத்தமா 178 மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க. இந்த மக்கள் பிரதிநிதிகளுடைய அந்த முக்கியமான ஒரு புகைப்படத்தை தான் பார்க்கிறோம். இவங்க எல்லாருமே அப்போ இருந்த முக்கியமான மக்கள் பிரதிநிதிகள். இவங்கள 170 பேர் இந்தியாவோடு இணைக்க வேண்டும், ஆமா நாங்க வெளியே போகணும் அப்படின்னு வாக்களிக்கிறாங்க. வெறும் 8 பேர் தான் இல்ல பிரான்ஸோட இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த வாக்கெடுப்பிற்கு பிறகுதான் முறைப்படி புதுச்சேரி என்பது இந்தியாவோடு இணைக்க ஒரு காரணமாக இருந்தது. வாக்கெடுப்பு நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிரான்சில் உள்ள நாடாளுமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 16 இல்ல புதுச்சேரிய அந்த மக்கள் பிரதிநிதிகள் சொல்ற மாதிரி இந்தியாவோட இணைத்து விடலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. ஆகஸ்ட் 16 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது புதுச்சேரிக்கு பொருந்துற காரணத்தினால புதுச்சேரியினுடைய சுதந்திர தினம், அதாவது சட்ட பரிமாற்ற தினம் என்பது ஆகஸ்ட் 16 கொண்டாடப்படுது. இந்தியாவில் மற்ற பகுதிகள் அனைத்துக்குமே ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அப்படின்னா, புதுச்சேரி மாநிலத்திற்கு மட்டும் 2 சுதந்திர தினம் இருக்குது. ஆகஸ்ட் 15 கொண்டாடுறாங்க. அதே நேரத்தில் ஆகஸ்ட் 16 அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு முக்கிய தினமாக இருக்குது. கீழூர்ல அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகு அந்த மக்களுடைய மகிழ்ச்சி ததும்ப வெள்ளத்தை இந்த ஓவியத்தின் வழியாக பார்க்க முடிகிறது. இந்த கீழூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த அருங்காட்சியகத்தில் அந்த தியாகிகள் 170 பேரினுடைய பெயர்கள் அடங்கிய ஒரு ஸ்தூபி இங்க அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் புதுச்சேரி அரசாங்கம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறது. புதுச்சேரி இந்தியாவோடு இணைந்ததற்கு பின்னணியில் இருந்த இந்த வரலாற்றை வெளிக்கொணரும் வகையில் கீழூர் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரிக்கு வந்தா பல்வேறு பகுதிகளை நம்ம நேரில் சுற்றுலா தலமாக பார்க்கும் சூழல்ல கீழூரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சுவடுகள் இருக்கிறது. இங்கு நேரில் வரும்போது பலவிதமான தகவல்களையும் புதுச்சேரி இந்தியாவோடு இணைந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான வரலாற்றையும் அறிந்து கொள்ள முடியும்.